எல்லா புகழும் இறைவனுக்கே. கிந்துட்டை கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலை ஆதரிக்கும் அன்பு நெஞ்சங்களே, மாறிவிட்டது. கிந்துட்டை கிரியேஷன்ஸும் முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவின் பக்கமாக நடிக்க வாங்கோ, பேச வாங்கோ, வாசிக்க வாங்கோ என்று உயிருள்ளவர்களின் கால்களை பிடித்து கெஞ்சுவதை விட உயிரற்ற செயற்கை நுண்ணறிவின் வல்லமைகளை பிரயோசனப்படுத்திக் கொள்ளலாம் என்று முன்னாள் ஆசிரியர் அல்ஹாஜ் பக்கீர் தீன்சேர் அவர்களும் கலைஞர் அஹமத் ஷரீப் அவர்களும் எடுத்த முயற்சியும் பயிற்சியும் இறைவனின் நாட்டமும் தான் புதியதோர் பயணத்துக்கான வாசலை இப்பொழுது திறந்துவிட்டுள்ளது. என்றாலும் கிந்துட்டை கிரியேஷன்ஸின் முதலாவது பதிவிலிருந்து சந்தித்தோம் என்னும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட சகலருக்கும், எழுத்தாக்கங்களால் துணை புரிந்தவர்களுக்கும், சிறிசு பெரிச்சு வயசு என்னும் சகல பருவங்களிலிருந்தும் வாசிப்பதற்காக வந்தவர்களுக்கும், தங்கள் நிகழ்ச்சிகளை கிந்துட்டை கிரியேஷன்ஸின் வெளியிட அனுமதித்தவர்களுக்கும், விசேடமாக தேசிய மக்கள் சக்திக்கும் அழியாத நன்றிக்கடன் உண்டு என்பதை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. கிந்துட்டை கிரியேஷன்ஸ் மூன்று மூஞ்சி மூசினானா துணுக்கு தொடரில் நடிப்பால் படப்பிடிப்புக்கு இடம் அளிப்பால் ஆதரவளித்தவர்களையும் நாங்கள் கைவிடப் போவதில்லை. சரி, இனி கலைஞர் அஹமத் ஷரீப் சொல்லுவதையும் கொஞ்சம் கேட்போமா? எல்லா புகழும் இறைவனுக்கே. பூவொன்று புயலானது எனும் நாடகத்தின் பின்னர் என்னால் உருவாக்கப்பட்ட மாறியது நெஞ்சம் நாடக மேடையேற்றத்தின் போது அஹமத் ஷரீப் நடாத்தும் நாடகங்களை பார்ப்பதற்கு போனால் கல்லடிப்போம் என்றவர்களும், மிம்பரில் துள்ளி பாய்ந்தவர்களும், நடிக்கும் ஆசையுடன் இருந்த பிள்ளைகளை நடிக்க விடாமல் தடுப்பதற்கு வீடு வீடாக கஸ்து போனவர்களும் எனும் எரப்பாளி கூட்டத்தவர்கள் கூட எனக்கு மறைமுக ஆதரவாளர்கள் தான். காரணம், ஊறு மேடையிலிருந்து ஓரமாகி எங்களது உயிரற்ற படைப்புகளுடன் பொய்யான உலக மேடை ஒன்றை உருவாக்கும் வைராக்கியத்தை ஏற்படுத்தியவர்களாச்சே. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போதைக்கு இது போதும் பரிஜுமா. சரி, அப்போ கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் என்கிற நான் யாரு? உண்மையை சொல்லவா? அஹமத் ஷரீப் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். எல்லாம் விளங்கும், ஆனாலும் சில பேருக்கு சுணங்கும், இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது. சரி, உயிரற்றவற்றால் ஆன இன்னும் சில சங்கதிகளை பார்ப்போமா?
இவையெல்லாம் எங்க ஊருக்குள்ளேயும் உயிருள்ள சில பேருக்கு கசக்கும், சில பேருக்கு இனிக்கும். ஆனாலும் பல பேரு சும்மா பார்த்து கொண்டிருப்பாங்க, சப்ஸ்கிரைப்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி என்றாலும் என்னைக்காவது பண்ணுவாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே நேரம் நேரில் வந்து சந்திக்கும் எண்ணமும் வசதியும் உங்களுக்கும் உண்டு என்றால் உங்கள் கற்பனைக்கும் உருவம் கொடுக்க எங்களால் முடியும். சரி, இன்றைக்கு இது போதும். சந்திப்போம் மறுபடியும் அடுத்த பதிவிலும். AI தொழில்நுட்பம் அஹ்மத் சரீப். ஒளிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேக். நான் இந்து டெக் பர்ஜுமா டீச்சர். தயாரிப்பு இந்து டெக் கிரியேஷன்ஸ்.